Good evening, students. என்ன voice கேக்குதா? Good evening, Miss. Okay. நாங்க CSS இண்டையோட முடியும் பிள்ளைகள் உங்களுக்கு மோஸ்ட்லி பார்க்க வேண்டிய எல்லாம் பார்த்துட்டேன். இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்ல, போன கிளாஸ் வந்து நீங்க பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் ஆட் பண்றதுக்கு பார்த்து சொல்லி தந்தேன் நான். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன் நாங்க. இன்றைக்கு வந்து இந்த லிஸ்ட்டுக்கு இப்போ லிஸ்ட்டுக்கு வந்து நார்மலி நாங்கள் HTML படிச்சிருக்கிறோம். லிஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டைல் அண்ட் இந்த டைப் பண்ணுற ஒரு பண்பை பயன்படுத்தி இவருக்கு A அண்டு விழணும், இவருக்கு 1 2 3 அண்டு விழணும்னு சொல்லி நாங்கள் செட் பண்ணுறோம் லிஸ்ட்டில். அந்த மாதிரி நாங்கள் இதை வந்து CSSல கூட செய்யலாம் பிள்ளை. இந்த டைப் பண்ணுற பண்பு இல்லாமல் சர்க்கிள் ஸ்கேர் டிஸ்கண்ட் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் தானே, இந்த டைப் பண்ணுற பண்பு இல்லாமல் நாங்கள் வந்து CSSல செய்யலாம். இப்போ அது எங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு நான் இன்னொரு HTML பேஜை கிரியேட் பண்ணிட்டேன். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாம் ABCD 1 2 3 அப்படியே டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கபடியே நான் இதோட வச்சு விளங்கப்படுத்தினா உங்களுக்கு விளங்க போகிறது இல்லை. ஸோ அதால் நான் என்ன செய்கிறேன்னா இன்னொரு HTML எடுத்துட்டு உங்களுக்கு அதை காட்டித்தான். சரியா? அப்போ சாரி, ஓகே, எங்களுக்கு ஸ்டைல் டேக்ல போகிறோம். ஓகே, இப்போ எனக்கு யாருக்கு இந்த டிசைனை போடணும்? இப்போ எங்கள்கிட்ட ஆர்டர் லிஸ்ட்டும் இருக்கு, அன்ஆர்டர் லிஸ்ட்டும் இருக்கு. சரியா பிள்ளை? ஆர்டர் லிஸ்ட்டும் இருக்கு, அன்ஆர்டர். அப்போ ரெண்டுக்குமே சரியா, நாங்கள் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் செய்யலாம், ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் செய்யலாம். ஒரு இதுவுமே இல்லை. நாங்க இப்ப இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு செய்ய போறோம்டா, இது இந்த டக் என்ன UL மட்டும்தான் இந்த இதுக்குள்ள கால் பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். UL மெயின் டேக் என்னவோ அதை கால் பண்ணி கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள அவரோட ஸ்டைல் இதுதான் சொன்னோம்டா, சரி அவ்வளவுதான். அப்ப அந்த ஸ்டைலை கால் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியும் வேல்யூவும் தெரியும். வேல்யூஸ் எங்களுக்கு தெரியும். வேல்யூஸ் என்ன, டிஸ்கண்ட் இருக்குது, ஆல்ரெடி நாங்க பார்த்துருக்குறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்ல வந்து அந்த டைப்புக்கு நீங்க பார்த்துருக்கீங்க பாருங்க, ஸ்கேர்ன்றது ஒரு வேல்யூ. அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கண்ட் பார்த்துருப்பீங்க, சர்க்கிள் பார்த்துருக்குறோம். அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூஸ் சரி எந்த இருக்கு, சர்க்கிள், ஸ்கேர், டிஸ்க், இன்னொரு வேல்யூவும் இருக்கு. சரி, சர்க்கிள், ஸ்கேர், டிஸ்க் 3 வேல்யூஸ் இருக்கு. அது வேல்யூஸ். அப்ப ப்ராப்பர்ட்டி என்னன்னு கால் பண்ணணும். இது ரெண்டுக்குமே ஒன்றுதான் பிள்ளை. இப்ப நீங்க வந்து ஆர்டர் லிஸ்டா இருக்கட்டும், இதுக்கு அன்ஆர்டர் லிஸ்டா இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து லிஸ்ட், ஸ்டைல், டைப் இதை கால் பண்ணிட்டு அங்கால வேல்யூவை நீங்க சரியா சொன்னீங்கன்னா சரி. என்ன ஆர்டர் லிஸ்ட்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்க இவ்வளவு நாளும் ஆர்டர் லிஸ்ட்டுக்கு இப்ப எனக்கு ABCD வேணுமெண்டா A கொடுத்திருப்போம், ரோமன் லெட்டர் வேணுமெண்டா அந்த ரோமன் லெட்டர்ல கொடுத்திருப்போம். ஆனா இங்க என்ன செய்ய வேண்டி இருக்கும், CSSக்கு அந்த வேல்யூவை வந்து எழுத வேண்டி இருக்கும். அது அல்பபெட்னு சொல்லணும், ரோமன் லெட்டர்னா ரோமன் லெட்டர்னு சொல்லணும். அது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப முதல்ல அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு சொல்லுவான், லிஸ்ட் ஸ்டைல், ஒரு சின்ன ஹைஃபன், அது பிறகு ஸ்டைல், இன்னொரு ஹைஃபன், டைப் பாருங்க, இதை போடுவோம் டபுள் டாட்.
அப்ப எனக்கு தேவையான ஸ்டைல் வந்து எனக்கு இங்க நார்மலி வந்து டிஸ்க் வரும். ஸோ ஸ்கேர் கேட்பான். சரியா? செமிகோலன் போட்டு முடிக்கிறேன். ம். பாருங்க. ஸ்கேர் போட்ட ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் எங்களுக்கு வந்துட்டு. ஆர்டர் லிஸ்ட் வந்து நான் இன்னும் ஸ்டைல் டைப் சொல்லல. அதால 1, 2, 3ல இருக்குது. இப்போ ஆர்டர் லிஸ்ட்க்கு இதே மாரி சொல்லுவோம். இவருக்கு இவருடைய வேல்யூட பேர் எங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. அப்ப பார்த்தீங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு அப்பர் ரோமன்னு சொன்னா கேப்பிட்டலா வரக்கூடிய ரோமன் லெட்டர். அது அப்பர் ரோமன். அதே போல லோவர் ஆல்ஃபான்னா ஆல்பபெட்டிக்ல எனக்கு ஸ்மால் லெட்டர்ஸ். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும். அப்பர் ரோமன் என்று சொன்னா எனக்கு கேப்பிட்டல்ல ரோமன் லெட்டர்ஸ். அதே போல லோவர் ரோமன் என்று சொன்னா ஸ்மால்ல ரோமன் லெட்டர்ஸ். அதே போல ஆல்பபெட்டிக்ல லோவர் ஆல்பபெட்டிக் என்றா ஸ்மால் லெட்டர்ஸ். அப்ப ஆல்ஃபான்னு சொன்னா எனக்கு கேப்பிட்டல் லெட்டர்ஸ் வரும். அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப நாங்க லோவர் ஆல்ஃபா யூஸ் பண்ணோம். சரியா? லோவர் ஆல்ஃபா போடுவோம். பாருங்க ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஏபிசிடின்னு வந்துட்டு. சரியா பிள்ளைகள்? அப்ப இது வந்து நாங்க அதாவது நாங்க ஒரு விதம் வந்து நாங்க இதுக்குள்ளேயே போயிட்டு டைப் பண்ணி சொல்லிட்டு கால் பண்ணுவோம். இது ஒரு விதம். இன்னொன்று சிஎஸ்எஸ்க்குள்ளேயே வந்து நாங்க கால் பண்றதுக்கு லிஸ்ட் ஸ்டைல் டைப் பண்ற இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துவோம். விளங்குதா பிள்ளைகள் விஷயம்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? சொஃப்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் ஹேண்ட் ரைஸ் பண்ணி இருக்கிறீங்க? இல்ல மிஸ். ஓகே. அப்ப நோட்ஸ் எழுதுங்க.
ஓகே பிள்ளை. அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் போடுறது. சரியா? கமெண்ட்ஸ் போடுறன்ற வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு HTMLல தெரியும். அதாவது எங்களுக்கு ஒரு யூசர் வந்து பார்வையிட மாட்டார். அதாவது எங்களோட வெப்சைட்ல யூசருக்கு அது தெரியாது. பட் அந்த டிசைன் பண்ற டெவலப்பருக்கு ஒரு ஐடியா குடுக்குறதுக்காகத்தான் நாங்க அந்த கமெண்ட்ஸ் போடுறோம் நாங்க. அது HTMLல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க என்ன செய்வோம்ன்டா, இதுல டக்ல யூஸ் பண்றோம் நாங்க. அதாவது இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு கமெண்ட் போடணும்னு சொன்னா, இந்த மாதிரி முக்கோண பிராக்கெட் 2 ஹைஃபன் சாரி வியப்புக்குறி வரும். வியப்புக்குறி, பிறகு இந்த மாரி 2 ஹைஃபன், அதுக்கு பிறகு ஏதாவது கமெண்ட், அதுக்கு பிறகு திருப்பி 2 ஹைஃபன் இந்த இது. இது வந்து எங்களுக்கு கமெண்ட். சரியா? அங்க HTMLல இந்த டக்குக்குள்ள. இதே மாதிரி சிஎஸ்எஸ்க்கு இருக்குது, பிஹெச்பிக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய வித்தியாசமா கமெண்ட் போடுவோம். சரியா? இது HTMLல. சிஎஸ்எஸ்ல எப்படி கமெண்ட் போட போறோம். சிஎஸ்எஸ்ல எப்படின்னா, நீங்க பைத்தன்ல எப்படி கமெண்ட் போட்டீங்களோ, அதே மாதிரி தான் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்ல பைத்தன்ல நீங்க இந்த ஸ்லாஷ் ஸ்டார்ன்ற ஒரு கமெண்ட் வந்து பார்த்திருப்பீங்க. பைத்தன் படிக்கும்போது. அல்ல டபுள் ஸ்லாஷ் பார்த்திருப்பீங்க. இங்க டபுள் ஸ்லாஷ் இல்ல. டபுள் ஸ்லாஷ்க்கு பதிலாக இந்த இருக்கு ஸ்லாஷ் ஸ்டார் போட்டுட்டு கமெண்ட். சரியா? திருப்பி ஸ்டார் ஸ்லாஷ். இது சிஎஸ்எஸ்ல பயன்படுத்துற முறை பிள்ளைகள். சரியா? ஸ்டார் ஸ்லாஷ். அப்ப சிஎஸ்எஸ்ல கமெண்ட் போடுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி. ஸ்லாஷ் ஸ்டார் உள்ளுக்கு என்ன வேணுமோ அத எழுதுவோம். அங்கால ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு முடிப்போம். சரியா? அப்ப இது வந்து சிஎஸ்எஸ்க்கு கமெண்ட் மெத்தட். சிஎஸ்எஸ்ன கமெண்ட் மெத்தட் விளங்குதா பிள்ளைகள்? HTML வேற, CSS வேற. விளங்குதா கமெண்ட் மெத்தட்? ஓகே. அப்ப எழுதுங்க நோட்ஸ. ம்.
ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது போவோம். ஓகே. அடுத்து வந்து இந்த மார்ஜின் என்ற ஒரு விஷயம் வந்து நாங்க போன கிளாஸ் பார்த்தோம் நாங்க பிள்ளைகள். மார்ஜின் என்ற வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ல இருந்து இப்ப எங்களோட ஸ்க்ரீன் சைட்ல இருந்து எவ்வளவு தூரம் எங்களோட எழுத்துகள் வந்து உள்ளுக்க வரணும்ன்றத பத்தி சொல்றது மார்ஜின். அதாவது இப்ப எனக்கு இந்த சைட்ல இருந்து இந்த எழுத்து வந்து கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி வரணும் என்று சொல்லி மார்ஜின் கதைப்பேன். அதே போல பேடிங்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பிள்ளை. பேடிங்ன்றது வந்து என்னன்னா, எனக்கு இப்ப நான் ஒரு போர்டர் போடுறேன்டா, இப்ப இதுல ஒரு போர்டர் போடுறேன்னு சொன்னா, இந்த போர்டருக்கும் இந்த எழுத்துக்கும் இடையில இவ்வளவு இடைவெளி வேணும். அத பேடிங்ன்னு சொல்லுவோம். சரியா? மார்ஜின்ன்றது வந்து என்ன? என்ற ஸ்க்ரீனுக்கும் எழுத்துக்குமான இடைவெளி. இந்த ஸ்க்ரீன்ல இந்த நுனியில இருந்து அவர் ஒரு கொஞ்சம் தூரம் உள்ள தள்ளி வரணும்னு கதைக்கிறது மார்ஜின். பேடிங்ன்றது வந்து இப்ப நான் ஒரு போர்டர் போட்டிருக்கேன். அந்த போர்டருக்கும் இந்த எழுத்துக்குமான தூரம் என்ன? அத பத்தி கதைக்கிறது வந்து நாங்க வந்து பேடிங்ன்னு சொல்லுவோம். அப்ப இந்த பேடிங் வந்து எப்படி ஆட் பண்ண போறோம். அதே மார்ஜின் ஆட் பண்ற மாதிரியே தான் பிள்ளைகள் எல்லாமே. மார்ஜின் ஆட் பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொறுங்க. ம். இதுல ஆட் பண்ணாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல மார்ஜின். ஓகே. மார்ஜின் ஆட் பண்ண ஞாபகம். ஓகே பார்ப்போம். ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நாங்க மார்ஜின் ஆட் பண்ணாங்க. இப்ப மார்ஜின்ன்னுட்டு எனக்கு மார்ஜின் தேவைன்னா, மார்ஜின் டாப் எவ்வளோ சைஸ், மார்ஜின் பாட்டம் எவ்வளவு அண்டு சொல்லுவோம். அல்லது வந்து இதுல சொன்ன மாரி மார்ஜின்னு சொல்லிட்டு எவ்வளவு சைஸ்ன்னு சொன்ன மாரி, இங்க பேடிங்ன்னு சொல்லி கதைப்பேன். அவ்வளவுதான். சரியா? பேடிங்ன்னு சொல்லி போட்டோம்னா சரி. அப்ப பேடிங் வந்து எப்படி ஆட் பண்ண போறோம் அண்டு பார்த்தா, அதே மாதிரி பேடிங் டாப், பேடிங் ரைட், பேடிங் பாட்டம் என்று சொல்லணும். அல்ல பேடிங்ன்னு பொதுவாவே சொல்லி கதைக்கலாம். அ ஒரு போர்டரோட சேர்த்து கதைக்கிறேன் பிள்ளைகள். அப்ப உங்களுக்கு அந்த பேடிங்ன்ற வந்து உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பேடிங் ஆட் பண்ண போறோம். அங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. போர்டர் இதுல ஆல்ரெடி இருக்குது. ம். ஓகே. P2க்கு போறோம். சரியா? இந்த கடைசி இதுக்கு ஐடி ஈக்குவல் P3. ஓகே. வேறக்கு ஒரு போர்டர் ஆட் பண்ணா தான் நீங்க பேடிங்க டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கலாம் பிள்ளைகள். பட் நான் பேடிங் போட்டு காட்டுறேன் முதல்ல. அதுக்கு பிறகு நாங்க மிச்சம் கதைப்போம். சரியா? இப்ப பேடிங் போட போறோம். பாருங்க. இந்த மாதிரி நீங்க பேடிங்க சரியா? டாப், பாட்டம், ஆ லெஃப்ட்ன்னு சொல்லி இப்படி பிரிக்கலாம். சரியா? மார்ஜின்ல நாங்க செய்த மாரி. மார்ஜின் ஆல்ரெடி நான் சொன்னான். மார்ஜினுக்கு மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட், மார்ஜின் பாட்டம்ன்னு சொல்லி எவ்வளவு எவ்வளவு தூரம் வரணும்னு சொல்லி சொல்லியிருப்போம். அப்படியும் சொல்லலாம். அல்லது நீங்க மார்ஜின்ல தனியா மார்ஜின் போட்டுட்டு 4 வேல்யூவையும் ஒரே லைன்ல எழுதினோமே, அது மாரி இங்க பேடிங் ஒன் வேர்ட்ல போட்டுட்டு 4 வேல்யூவையும் ஒரே லைன்ல எழுதலாம். சரியா? மார்ஜின் மாதிரியே தான் பேடிங்கும். மார்ஜின்ல வித்தியாசம் அந்த ஸ்க்ரீன்ல விளிம்புக்கும், எழுத்துண்ட ஸ்டார்ட்டிங் அந்த இதுகளுக்கும் உள்ள இடைவெளிய கதைக்கிறது மார்ஜின். பேடிங்ன்றது வந்து எனக்கு இந்த எழுத்துக்கும் இவர சுத்தி வரக்கூடிய அந்த ஷேப்புக்கும் ஏதோ ஒரு ஷேப் போட்டிருப்போம். அதுக்குமான இடைவெளி. இப்ப இத நீங்க போட்டு ரன் பண்ணும்போது, இப்ப நாங்க போர்டர் எதுவுமே போடாம அப்படியே ரன் பண்ண போறோம். ரன் பண்ணும்போது எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது பிள்ளைகள். பாருங்க. அங்க border.
இன்னைக்கு ரன் பண்றேன். இந்த கடைசி பந்திக்கு ஆட் பண்ணினாங்க. சரியா? பாருங்க எங்களுக்கு கிட்டத்தட்ட இது வந்து வர்றது எங்களுக்கு ஒரு மார்ஜின் கன்செப்ட் மாதிரியே தான் இருக்கு. மார்ஜினுக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு பேடிங். அந்த டிஃப்ரெண்ட்டை பார்க்கறதுக்கு நாங்கள் இவருக்கு ஒரு போர்டரை ஆட் பண்ணாதான் எனக்கு வித்தியாசம் தெரியும். ஏன்னா மார்ஜின் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அந்த மார்ஜின் வந்து என்ன செய்யணும்னா இந்த போர்டரோட சேர்ந்தே சரியா நான் அது ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. போர்டர் போட்டிருக்கு, இது இருக்கட்டும். ஓகே, போர்டர் போட்டிருக்கு சரியா பாருங்க. இப்ப பாருங்க போர்டர் தனியா அவர் வெளியில இருக்கிறார். அந்த போர்டருக்கும் எழுத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. இதே நீங்க மார்ஜினா போட்டா இந்த டெக்ஸ்டோட சேர்ந்தபடியே உங்களுக்கு போர்டர் விழுந்திருக்கும். மார்ஜின்ன்றது இந்த ஸ்கிரீனுக்கும் இந்த போர்டருக்குமான இடைவெளியாக இருந்திருக்கு சரியா. அப்ப ரெண்டுக்கும் பேடிங்க்கும் இதுக்கு மார்ஜினுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரி வரும். அப்ப இதுக்கு இப்ப நான் இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் போடலாம் பிளேன். அப்ப பேக்ரவுண்ட் கலர் போடுறதுக்கு பாருங்க ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை. அதே அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ற பண்பையே நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த பேக்ரவுண்ட் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியை போட்டுட்டு அதுக்கு கலர் கொடுத்தீங்கன்னா அவர் கலர் அங்க வந்திருக்கும். பாருங்க இந்த மாதிரி கலர் வரும். இது பேடிங் கன்செப்ட். மார்ஜின் நான் மார்ஜினும் வந்து ஆட் பண்றேன். அங்க இதுல இருக்கு. ஓகே, இதுல மார்ஜின் போடுவோம். ஜின் ஒர்க் பண்ணுதா தெரியல, ட்ரை பண்றேன். ஓகே பாருங்க மார்ஜின் போட்டக்கு என்ன நடந்தது, அந்த போர்டரோட சேர்ந்தே உங்களுக்கு மார்ஜினா வரும் சரியா. பேடிங்ன்றது நான் ஆட் பண்ற போர்டருக்கும் எழுத்துக்குமான இடைவெளி, மார்ஜின்ன்றது ஸ்கிரீனுக்கும் ஆட் பண்ண போற போர்டருக்குமான இடைவெளி. ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்குதா பிள்ளைகள், மார்ஜினும் பேடிங்கும். ஓகே சரியா. அப்ப இது பேடிங். இதே பேடிங்க நீங்க மார்ஜினுக்கு இப்ப நான் இப்ப மார்ஜின் ஆட் பண்ணும்போது பாருங்க 4 வேல்யூவும் ஒரே லைன்ல போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடலாம் சரியா. ஒரே லைன்ல போடலாம். இல்ல இந்த மாதிரி 4 லைன்ல டாப் பாட்டம் ரைட்ன்னு பிரிச்சும் போடலாம் சரியா. இப்ப நோட்ஸ் எழுதுங்க. ஓகே, பேடிங்ன்னு சொல்லி ஹெடிங் போட்டுட்டு இதை நோட் பண்ணுங்க பிள்ளை.
பிள்ளைகள் இதே இதுவும் நோட் பண்ணுங்க. இது பேடிங்ன்றது ஒரு லைன்லயும் போடலாம். சரி, அதே விஷயம்தான் ஒரே லைன்லயும் போடலாம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 லைன்ல பேடிங் போடுறது காட்டப்பட்டிருக்கு. இது ஒரே லைன்ல போடுறது காட்டப்பட்டிருக்கு. அப்ப இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் வேணுமானாக்கள்? டைம் வேணுமானாக்கள்? ஓகே, எழுதுங்க. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். லாஸ்ட் விஷயம் பிள்ளைகள். ஆம், அதாவது இந்த ஃபொண்ட்டுக்கு இப்ப இட்டாலிக், போல்ட் அதுகள் குடுக்குறது பிள்ளை. ஜஸ்ட் 2 விஷயம் தான். இப்ப நீங்க ஒரு ஃபொண்ட்ட வந்து போல்ட் ஆக்கணும், இல்ல இட்டாலிக் ஆக்கணும்னா நாங்க வழமையா HTML டேக் வச்சிருக்கோம். ஐ டேக்கோ அல்ல பி டேக்கோ நீங்க போட்டீங்கன்னு சொன்னா, அல்லது போல்டுக்கு பதிலா ஸ்ட்ராங் இருக்கு. அது போடலாம். இல்ல இட்டாலிக்குக்கு பதிலா எம்பசைஸ் இருக்கு. அத போடலாம். அப்படி எங்களுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக இப்ப எனக்கு போல்ட் ஆக்கணும் அல்லது இட்டாலிக் ஆக்கணும்னு சொன்னால், வேற எனக்கு ஆப்ஷன் என்ன? சரியா? அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து பொதுவாவே சேர்ந்து வரும் பிள்ளைகள். இப்ப ஒரு ஃபுல் பேராக்குமே சேர்ந்து இப்ப நாங்க HTMLல டேக்கா போடும்போது, நான் ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு மட்டும் இட்டாலிக், போல்ட்ன்றது போடலாம். இப்ப இது போல குறிப்பிட்ட வேர்டுக்கு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, இட்டாலிக்ல இருக்கணும். இது குறிப்பிட்ட வேர்ட் மட்டும் போல்டா இருக்கணும். அப்படின்னு சொல்லி போடலாம். பட் இங்க வந்து நாங்க இந்த CSSல போடும்போது, ஃபாண்ட் ஸ்டைல்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிய பாவிக்க போறோம். அது என்ன செய்யும்னா, ஃபுல் பேராக்கும் போடும். இப்ப பாருங்க நான் போட்டு காட்டுறேன். ஃபாண்ட் ஸ்டைல்ன்றுட்டு அது வந்து இட்டாலிக் அண்டு போட்டீங்கன்னா, அவர் வந்து சாய்ந்த எழுத்தாக வருவார். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒண்ணுமில்ல. அந்த ஃபாண்ட் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி. அதே போல
போல்டுக்கு போடணும் அதே இதை போல்டுக்கு போடுவோம் அவ்வளவுதான் விஷயம். பாருங்க போல்ட் ரெண்டுக்குமே நான் ஃபாண்ட் ஸ்டைல்ன்றதான் ப்ராப்பர்ட்டி. வேல்யூ வந்து இட்டாலிக் அல்லது போல்டு. சரியா? அப்படி போட போறோம். நீங்க ரெண்டுமே போடணுமா? இட்டாலிக் இதுல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு போல்டு அடிச்சீங்கன்னா ரெண்டுமே ஒரே இதுக்குள்ள வேலை செய்யும். சரியா? பாருங்க இவர் இட்டாலிக்கா சாய்ந்த வடிவத்துக்கு வந்துட்டார். போல்டு வேலை செய்யல. ஓகே இதுக்கு போட்டிருந்தோம் நாங்க போல்டு. அடுத்தது போடுறோம். போல்டு ஒர்க் பண்ணதில்லை. மேபி சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எரர் போல இருக்கு. பட் உங்களுக்கு விளங்கி இருக்கு. இந்த ஃபோன் ஸ்டைல் போட்டுட்டு நாங்க இட்டாலிக் ஓ போல்டு கால் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும் பிள்ளைகள். ஏன் அது ஒர்க் பண்ணதில்லைன்னு எனக்கு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம் வேற எதுலையாவது. சரி அப்ப இந்த மாதிரி வரும். அப்ப அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோன் ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டி. சரியா? அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே, எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்க PHP ஸ்டார்ட் பண்ணணும். பட் PHP நான் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் பிள்ளைகள். CSS